ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ்னிக். 2023 தமிழ் சினிமாவோட மொத்த வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3500 கோடி நண்பா. அதில் தளபதி மட்டுமே பார்த்தீங்கன்னா 900 கோடி சம்பாரித்து கொடுத்துருக்காரு நண்பா. அதாவது பொங்கலுக்கு வந்த வாரிசு படம் 300 கோடி வசூலையும், தென் லியோ படம் பார்த்தீங்கன்னா 600 கோடி வசூல் பண்ணிச்சு நண்பா. ஸோ கிட்டத்தட்ட 2023 தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தியிருக்கிறது தளபதி தான். ஸோ தளபதி பொலிட்டிக்கலுக்கு போயிட்டா தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய இழப்புன்னு இதுல இருந்தே தெரியுது நண்பா. அதுவும் வாரிசு படம் துணிவு படத்தோட வராமல் தனியாக வந்திருந்தா இன்னும் ஒரு 100-200 கோடி எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கும். ஸோ வருஷத்துக்கு 2 தளபதி படங்கள் வர்றது எவ்வளோ பெரிய பெனிஃபிட்னு சொல்லிட்டு இதுல இருந்தே தெரியுது நண்பா. அதுவும் தளபதி இன்னும் ப்ராப்பராக பேன் இண்டியன் படம் பண்ணவே இல்லை. அதையும் பண்ணிட்டா ஒரு படத்திலேயே 1000 கோடி வசூல் பண்ணிடலாம். ஆல்ரெடி ரஜினி அவர்கள் எந்திரன் 2.1 2 படங்கள் பண்ணியிருக்காரு. பட் தளபதி அந்த மாதிரி பிரம்மாண்டமாக பேன் இண்டியன் படத்தில் இன்னும் நடிக்கலை. ஸோ இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கிற ஒரு ஹீரோவை பயன்படுத்தாமல் டைரக்டர் சங்கர்லாம் வேற ஒரு லாங்குவேஜில் படம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இதை வெற்றிமாறன் அவர்களும் கரெக்டான டைமில் பயன்படுத்தாமல் விடுதலை பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன படங்களை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சின்ன படங்களை எப்போ வேணால் பண்ணிக்கலாம். பட் தளபதி கூட கரெக்டான டைமிங்கில் பண்ணாதான் உண்டு. ஏன்னா விடுதலை படத்தை 4 கோடியில் ஆரம்பித்து 60 கோடியில் பண்ணி முடித்தார். ஸோ அப்போ கண்டிப்பாக அவர்கிட்ட பிரம்மாண்டமாக 400-500 கோடியில் பண்ணுற மாதிரியான கதை இருக்கும். அதை பண்ணுறதுக்கான மார்க்கெட்டிங்கும் சரி, பாடி ஃபிட்னஸும் சரி இப்போ இருக்கிறதுல நம்ம தளபதி கிட்ட மட்டும்தான். ஸோ இனிமேலும் டிலே பண்ணாமல் சீக்கிரமாக அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும். ஓகே நண்பா, தளபதிக்கு 500-1000 கோடியில் பிரம்மாண்டமாக படம் பண்ணுறதுக்கு சங்கர் இல்லை வெற்றிமாறனில் யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க நண்பா. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்கும், மறக்காமல் அதையுமே செக் பண்ணுறேங்க நண்பா. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.